அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்காத் தலை, கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் எண்குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவையாகும். மலைகளால் சூழ்ந்த ஒரு அழகான இடத்தில் பழங்குடிகள் வாழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். அவர்கள் பறவைகளின் இசையை கேட்டார்கள், மலர்களின் நிறங்களை பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளை வணங்கி அமைதியுடன் இருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல அவர்கள் இறைவனை மறந்துவிட்டார்கள். அவர்களின் விழிகள் ஒளியை காணவில்லை, காதுகள் சத்தங்களை கேட்கவில்லை, வாய் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் மௌனமாயின. கிராமம் மெல்ல மௌனமாகிப் போனது. அங்கிருந்த ஒரு சிறுவன் இதையெல்லாம் உணர்ந்தான். அவனுக்குள் இருந்த ஒளி அந்த கிராமம் மறந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க தூண்டியது. அவன் மரத்தடியில் மறைந்த பழமையான பாதை ஒன்றை தேடி மலை குகைகளை கடந்து நீண்ட பயணத்தை தொடங்கினான். அவன் மனம் ஒரே எண்ணத்தில் நிலைத்திருந்தது. அந்த சிறுவன் பக்தியின் ஒளியைக் கொண்டு இறைவனின் பாதங்களை மனதார வணங்கினான். அத்துடன் கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. ஒளி ஒளி உணர்வுகள் எல்லாம் மீண்டும் மலர்ந்தன. சிறியவனின் பணிவும் நம்பிக்கையும் அந்த கிராமத்தை மீட்டெடுத்தது. அப்போதும் இப்போதும் உணர்வுகள் வாழ வேண்டும் என்றால் நம் உள்ளமும் வணங்கத் தெரிந்திருக்க வேண்டும்.